சூதாட்ட களத்திலே தருமன் பகடை வைக்கிறான். 2 பகடை என்கிறான். சகுனி போட்டு விட்டான். 2 பகடைக்கு ஒரு பெண்ணை கொண்டு வந்து அடிமையாக வைக்கிறான். சூதாட்ட களத்திலே பந்தய பொருளாக வைக்கப்படுகிறான். எப்படி வைக்கப்படுகிறாள்? பந்தய பொருளாக கொண்டு வந்து இழுத்து வந்து நிறுத்துகிறான் துச்சாதனன். அவள் குழல் பிடித்து இழுத்து வருகிறான். ஒற்றையாடை தன்னிலே இருக்கிறேன், மாதவிடாயாய் இருக்கிறேன் என்ற அந்த பெண் கெஞ்சுகிறாள், மன்றாடுகிறாள். நீங்க ராவணனுக்கு இருந்த மாண்பு இங்கே துச்சாதனனுக்கு இல்லை. பாஞ்சாலிக்கு எந்த வாய்ப்பு இல்லை. நீதி கேட்பதற்கு யார் இல்லை? பீஷ்மாச்சாரியன் இல்லை, கிருபாச்சாரியன் இல்லை, துரோணாச்சாரியன் இல்லை, யாருமே இல்லைங்க. யாரும் நீதி கேட்பதற்கு தயாராக இல்லாத இடத்திலே கணவன் வந்து என்னை மீட்டு விடுவான் என்று சீதை நம்புவதற்கு ஒரு காரணம் இருந்தது. நீங்க சொன்னீங்களே 5 கணவன்மார்கள், 5வரும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆனால் எப்படி உட்கார்ந்து இருக்கிறார்கள்? தலை குனிந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள், அடிமைகளாக உட்கார்ந்து இருக்கிறார்கள். இந்த இடத்துல கணவன் பக்கத்தில் இருந்து மீட்பதற்கான வாய்ப்பு இல்லை. குலகுரு உட்கார்ந்து இருக்கிறார், ஞானம் போதித்தவர் உட்கார்ந்து இருக்கிறார், பாட்டனார் உட்கார்ந்து இருக்கிறார், கண்ணற்றவன் அரசனாக விற்றிருக்கிறான். இந்த துன்பத்திலே ஒரு பெண் தன் பாத்திரத்தை நாம் படிக்கிற போது நாம் உள்ளத்திலே பதிய வேண்டும்.